ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம். இது ஒரு முழு வீடியோ பதிவு. இந்த பதிவு ஒரு முழு வீடியோ பதிவு. பெரும்பகுதி இந்தியாவில் இது நடந்ததால் இதை 2 நிமிடங்களுக்குள் என்னால் அடக்க முடியவில்லை. ஒரு இரு நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்களுக்குள் இதை முடித்து கொடுக்கிறேன். தலம் திருவையார். ஒரு அந்த தேவார முதலிகள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தருக்கு தர்மசேனர், நாவுக்கரசர், திருநாவுக்கரசர், அப்பர், உழவாரத் தொண்டர் இப்படின்னு ஏகப்பட்ட பேர். எதனால் இத்தனை பேர்கள்? தர்மசேனருங்கிற பெயர் சமண சமயத்தை தழுவிய பொழுது கொண்ட பெயர். அடுத்த பெயர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தேவார பாடல்களை பாடியமையால் பெற்ற பெயர். அப்பருங்கிற பெயர் திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை அவரை திருநாவுக்கரசரை அப்பர்னு கூப்பிட்டதுனால அப்பர் என்பது திருஞான சம்பந்தர் அழைத்தமையால் வந்த பெயர். உழவார தொண்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு உழவார பணின்னு சொல்லிட்டு கோயிலே நடக்கிறது. அதுக்கு முதல் அடியெடுத்து வச்சவர் திருநாவுக்கரசர் தான். உழவார தொண்டர் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை செய்தமையால் பெற்றப்பட்ட பெயர். அவருடைய அற்புதங்கள்னு ஆரம்பித்தோம்னா அது நிறைய வரும். அது நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும். அதை ஒரே தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு 4ஆம் திருமுறையில் ஒரு பாட்டை மட்டும், திருவையாறு சார்ந்த ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு இந்த பதிவை நாம் முடிக்கலாம். திருநாவுக்கரசர் ஒரு தடவை வடதிசையை நோக்கி பயணிக்கிறார். அவருடைய எய்ம் கைலாயத்தை பார்க்கறது. கைலாயத்தை சென்று கைலாயத்தில் சிவனை வழிபடுவது அவருடைய எய்ம். அப்போ படிப்படியாக ஒரு ஊராக போகிறாரு. வடதிசை பெருந்தலங்களான வழியில் உள்ள திருப்பருப்பதம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அது இருக்குது. அதனுடைய இன்றைய பெயர் ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது இன்றைய பெயர். மிகவும் அற்புதமான ஒரு இடம். 1500 அடி உயரத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சிவன் கோயிலில் ஒன்று, அந்த ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அது. ஸோ அந்த இடத்துல போய் சிவன் தரிசனம் செய்கிறார். திரும்ப போக போக மேற்கொண்ட ஒரு வடக்கு நோக்கி செல்கிறார். செல்ல அவர் புறப்பட்ட இடத்தில் இருந்த பக்தர்கள் கூட்டம், அடியார்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. பயண களைப்பு. அப்புறம் அவங்களுக்கு போகணுங்கிற ஒரு பெரிய வைராக்கியம்லாம் கிடையாது. அதனால் இவர் போகிறாரு. போக போக என்னாகும், கால்கள் பழுதடைந்துடும், கால் கொப்பளிச்சு போயிடும், புண்ணு வந்துடும், சரியான உணவு இருக்காது, சரியான தூங்கிறதுக்கான ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் இருக்காது. அது மாதிரி பலவிதமாக போகிறார். போய் இவர் சிரமப்படுறத சிவபெருமான் பார்த்துட்டே இருக்கார். சரி, இவன் இவ்வளோ சிரமப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முனிவர் வேஷம் போண்டு, திருக்கையிலை போகிறது கஷ்டம்ப்பா, சுலபம் இல்லைப்பா, திருக்கையிலை மானிடர் சென்று அடைவதற்கு எளிதோ அப்படின்னு கேட்குறார். திரும்பி செல்லும், உங்கள் ஊருக்கே போயிடு, தமிழ்நாட்டுக்கே போயிடு, இதுவே தக்கது அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்று திருக்கையிலையில் போய் சிவபெருமானை பார்ப்பேன், இல்லை என்றால் இறந்து போவேன், இந்த உடலை கொண்டு நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முனிவராய் வந்த பெருமான் சற்று விலகி தள்ளி போயிடுறாரு. போயிட்டு அசரேரியாய், நாவினுக்கு அரசனே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இவருடைய உடல் களைப்பெல்லாம் சரியாகி, புண்பட்ட கால்கள் சரியாகி நல்லபடியாக மாறி அவர் எழுந்து நின்றுட்டு, அவருக்கு தெரியுது சிவபெருமான் தான் தன்னுடன் பேசுகிறார் அப்படின்ட்டு, அசரேரி மாதிரி பேசுகிறாருன்னு. அண்ணலே, கைலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த திருக்கோலத்தை நான் பார்க்கணுன்னு தானே ஆசைப்படுறேன், அதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம், இந்த தடாகத்தில் மூழ்கி நீ எழுந்திருச்சின்னா, இப்போ இவர் எங்கே இருக்கார், நார்த்தில், டீப் நார்த்தில் இருக்கார், ஒரு 1000 கிலோமீட்டர்லாம் தள்ளி இருக்கார்.
நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து 1000-2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இவருடைய ஒரு மோசமான சூழ்நிலையை உடல்நிலையை பார்த்து சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருக்கிற தடாகத்தில் முழுகி நீ எழுந்திரிச்சு பாரு, உனக்கு சில விஷயங்கள் புரியும், அங்கே நீ கேட்குறது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிடுறாரு. உடனே திருநாவுக்கரசரும் என்ன பண்ணுறாரு, சரி அவருக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, பிகாஸ் ஹி இஸ் கைடட் பை த அல்மைட்டி ஹிம்செல்ஃப். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அப்பர் என்ன பண்ணுறாரு, அந்த திரு 5 எழுத்தை ஓதிக்கொண்டே நமசிவாயன்னு சொல்லி அந்த தடாகத்தில் முழுகிறாரு, எழுந்திருக்கிறார். அந்த சீனை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். வடநாட்டில் வெகு தொலைவு வடதிசையை நோக்கி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கைலாயம் வந்துடும், அந்த அளவுக்கு போனவர் அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் மூழ்கி எழுந்து பார்த்தா திருவையாறில் இருக்கார். ஸோ ஒரு குளத்தில் மூழ்கி, நான் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு குளத்தில் மூழ்கி எழுந்து பார்க்குறப்ப திருவையாறில் இருக்கிறதுங்கிற ஒரு பெரிய அதிசயம். திருவையாற்றில் உள்ள ஒரு தடாகத்தில் திருநாவுக்கரசர் எழுந்து வெளியில் வராரு. வந்த உடனே பார்த்தா நிறைய ஜோடிகள் வருது, ஆண் யானை பெண் யானை, ஆண் குயில் பெண் குயில், இப்படியெல்லாம் வருது. அவர் இந்த ஒரு ஜோடியையும் எப்படி பார்க்குறாருன்னா, சிவனும் பார்வதியுமா பார்த்துட்டு ஒரு முதல் பாடல் வருகிறது. மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி. மாதர் பிறை கன்னியான், அழகிய பிறை கன்னியை தலையில் சூடிய சிவபெருமானை மலையான் மகள் ஹிமாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையான் மகள் பார்வதியோடன் பாடி. இது முதல் வரி. மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி. அடுத்த வரி, போதுடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். போதுனா மலர். ஸோ நீரும் மலரும் சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் நீரும் மலரும் நிறைய எடுத்துகிட்டு போதோடு நீர் சுமந்து ஏற்றி நிறைய ஜனங்க போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, திருவையார் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. புகுவார் அவர் பின் புகுவேன், அவங்களோட சேர்ந்துட்டார். ஆனால் சேர்றப்ப என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய அடியார்கள் கூட்டம் போகுது. நடுவில் அவங்கள சிரமப்படுத்திடக்கூடாது, ஏன்னா அவங்கள தோளில் குடம் வச்சுருக்காங்க, குடத்துக்குள்ளே பூ இருக்குது, அவங்க சிவசிந்தனையில் போயிட்டுருக்காங்க, நமசிவாய கோஷம் ஒழிச்சிட்ருக்கு எல்லா பக்கமும். அதனால் 3வது வரி எப்படி வருது பாருங்கள். யாதும் சுவடுபடாமல், யாதும் சுவடு, கொஞ்சம் கூட யாரையும் தொந்தரவு பண்ணாமல், மேலைக்கெல்லாம் பற்றாமல் அப்படி ஜென்டிலாக அவங்களோட ஜாயின் பண்ணுறாரு. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, திருவையாறு அடைகின்ற போது சஸ்பென்ஸ் வைக்கிற. அப்புறம் என்ன ஆகுது, திருவையாறு வந்துட்டார், கோயில் தெரியுது. எதுக்கு என்ன வருதுன்னா, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடு பெண் யானையோடு சேர்ந்து ஆண் யானை வருவதை கண்டேன். காதல் மடப்பிடி, பிடினா பெண் யானை, களிறுன்னு ஆண் யானை, இந்த ஜோடி சேர்ந்து வரதை பார்த்தார். பார்த்த உடனே அவர்களுடைய பாதத்தை பார்க்குறாரு. சிவனும் பார்வதியுமா அவருடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 10 பதிகை பாடல்கள் அதில் இருக்குது. அதில் இது மிக மிக இனிமையாக அடியார்கள் ஓதுவார் மூர்த்திகள் பாடுறப்ப நம்ம கேட்குறப்ப உங்களுக்கு சிவ சிந்தனை வந்துடும், உடம்புல கூஸ் பம்ஸ் வந்துடும், புல்லரிக்க ஆரம்பிக்கும். மிகவும் அருமையான ஒரு பதிகை பாடல். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். அதான் கண்டேன் அவர். இது வரைக்கும் பாதத்தை பார்த்ததே இல்லை. சிவன் பாதத்தை எப்படி பார்க்க முடியுங்க? அதுக்கு எவ்வளோ கிட்டக்க போயிருக்கணும் நம்ம. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதை ஓதுவார் மூர்த்திகள் உருகி உருகி பாடுவாங்க பாருங்கள். நம்ம அப்படி கரைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பாவங்களாக கரையும், மனசில் இருக்கிற வேண்டாத விஷயங்கள்லாம் கரையும். ஸோ இந்த ஒரு பாட்டை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் நான் கொஞ்சம் விவரமாக சொன்னதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எனக்கு உறுதுணையாக என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.